ஹலோ நண்பா, வணக்கம் எல்லாருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிறுகீரை பத்தி தான் சொல்ல வந்திருக்கேன். சிறுகீரை நண்பா பெஸ்ட்டு எனக்கு சிறந்ததில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெஸ்ட் எதுன்னா, சிறுகீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரிக்கீரைன்னு சொல்லுவாங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை. இது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வெயில் காலத்தில இந்த மாரி சிறு பயிர் பண்ணீங்கன்னா பெஸ்ட் நண்பா. ஒரு நண்பர் சொன்னாரு, என்னான்னு சொல்லிட்டுன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிகபட்சத்தில பார்த்தீங்கன்னா, இந்த நெறையா லாஸ் ஆயிடுச்சு. ஆ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அதிகம் நான் 1 வருஷம் பயிர் பண்ணேன். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆமா நண்பா, சம் டைம்ல என்தே பார்த்தீங்கன்னா, இஞ்சி பார்த்தீங்கன்னா, நெறைய லாஸ் ஆயிடுச்சு. நெறையா பார்த்தீங்கன்னா, தண்ணி இல்லாதனால பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே உடந்துடுச்சு. மெயினா அதுதான் காரணம். தண்ணி வந்து அதிகமா வரல, சப்ளை வரல. ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் வர தண்ணியில பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே சிறுகீரை தான் விட்டுருக்கேன் நானு. சிறுகீரை விட்டுருக்கேன். பாலக்கீரை பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு மேல வந்து தனியா விடுறதுக்காக இன்னனைக்கு வந்து குளியல் நிறைவேட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை, பாலக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரிக்கீரை, இந்த மாரி கீரை வகைய வுடுங்க. நம்பளுக்கு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 5லேருந்து ரூ. 7 வரைக்கும் நம்ம விக்கிறோம். நம்ம போய் தெரு முன்னாடி தான் விக்கிறோம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறையா பிரச்சனை, நெறையா இது. சில பேர் வாங்குறாங்க, சில பேர் வாங்குறதில்ல. இந்த மாரி கட்டுக்குது, அந்த மாரி கட்டுக்குது நெறைய பேரு. இப்போ எட்டுன்னு போய் விக்கிறதால பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கட்டாக்குதுன்றாங்க. பெரிய பெரிய பெருசு எட்டுன்னு போனாக்கா, அது பார்த்தீங்கன்னா 3 கட்டு ரூ. 10க்கு தரேன்றாங்களே. அது அப்படின்ற பட்சத்தில எப்படிங்க லாபம் வரும் நம்பளுக்கு? அதனால ஒரு மீடியமா கட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு ரூ. 5ன்னு சொல்லிட்டு விக்கிறோம். ஓரளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இந்த ஒரு கழனி ஃபுல்லாவே நான் போட்டுருக்கேன். இந்த ஒரு கழனி ஃபுல்லாவே ஓரளவுக்கு வித்துட்டேன். இன்னும் இந்த ஒரு செரகும், இதுல ஒரு 4 பாத்தி இருக்கு. இது முடிஞ்சுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை தான். இதுக்கு வந்துருவேன் நானு. இந்த மாரி சிறு பயிர் பண்ணுங்க. நல்லா லாபம் தரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சின்ன சின்ன கடன கொஞ்சனா நீங்க கட்டிடலாம். ஓரளவுக்கு. அது அதிக பயிர் பண்ணணும்னா நம்மளுக்கு தண்ணி வசதி வேணும். நம்மளுக்கு தண்ணி வசதி இல்ல. நம்மளது வரதே பார்த்தீங்கன்னா, போர்ல 2 ஜோடு விரல் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி வரும். அதிகமா நம்மளுக்கு தண்ணி வர்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறுகீரை பண்ணுங்க. இந்த வட்டி கட்டுறது, இந்த கடன் கட்டுறதுன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணீங்கன்னா, நீங்க கடன் கட்டிடலாம், வட்டியும் கட்டலாம். இந்த மாரி பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம எருவு இருக்கு பார்த்தீங்களா? மாட்டு சாணம். அந்த மாட்டு சாணத்தில பார்த்தீங்கன்னா, நல்லா முதல்ல ஏர் ஓட்டுறதுக்கு நல்லா கொல்லில இறச்சிரணும். கொல்லில இறச்சிட்டு, அதில அது நல்லா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூளா இருக்கணும். ரொம்ப பச்சை எடுத்துன்னு வந்து போட்டீங்கனாலும், அது சரியா நம்மளுக்கு வந்து வராது கீரை. நல்லா தூளா இருக்கிற சாணத்த எடுத்துன்னு வந்து கொல்லி ரொம்ப ஃபுல்லாவே இறைக்கணும். இறைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு சாலு நல்லா ஏர் ஓட்டணும். ஏர் ஓட்டிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாலா பார்த்தீங்கன்னா விட்டுன்னு வாங்க. விட்டுன்னு வந்துட்டீங்கன்னா, அப்படி நம்மளுக்கு இருக்க ஏன் அப்படி தண்ணி விட சொல்றேன்னா, இந்த நெறையா களை மொளைக்கும். இந்த களை மொளைச்சுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே வந்து இந்த கீரையெல்லாம் நெரிக்கிரும். இங்க பாருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ களை வளர்ந்துருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கீரைய பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அப்படியே நெருக்கி விட்டுரும். இங்க பாருங்க அங்கங்க கீரை வந்திருக்கும். சில இடத்துல கீழ இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த களை தான் காரணம். இப்ப தண்ணி வசதியில நீங்க அப்படியே கூட பண்ணலாம். ஓரளவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா உங்களுக்கு கீரை வரணும்னா, மெயினா பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம் தான். அது தூளி எருவு எடுத்துட்டு வந்து விட்டீங்கன்னா, ஒவ்வொரு பாத்திக்கும் நம்ம போடுறம்போது, இந்த மூட்டு எருவுன்னு சொல்லுவாங்க. அந்த மூட்டு எருவும் விடுங்க. இந்த மாரி பண்ணுங்க. சூப்பரா நல்லா பட்டையா இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இதோ விட்டுருக்கேன் பாருங்க. இந்த மாரி நல்லா கீரை வரும். நல்ல அருமையான பயிர் பண்ணணும்னா, உங்களலாம் நீங்கலாம் தண்ணி வசதி இருந்தா தான் அருமையான பயிர் பண்ண முடியும். சின்ன சின்ன நம்மளுக்கு அவ்வளோ கிணறுலாம் இல்லைங்க. நம்ம கிணத்துலலாம் ஆ நம்மளுக்கு அவ்வளோலாம் இல்ல. குட்டி ஒரு போர் இருக்குது. அந்த போர்லேருந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்தா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியா வரும். வெயில் வந்தாக்கா 2 விரல் ஜோடு தான் தண்ணி வரும். அதிலே வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா, அந்த பயிர்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். வாழைத்தோப்பு வச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறு பயிர் வச்சிருக்கேன். மழை வந்த பின்னால பார்த்தீங்கன்னா, மேட்டு நிலத்தில உளுலு, காராமணி, கடலக்கா, அதுக்கப்புறம் பருத்தி இந்த மாரிலாம் நான் போடுறேன். நம்பளுக்கு தண்ணி வசதி மேல் வரைக்கும் போறது அளவுக்கு நம்பளுக்கு இல்ல. இப்போதைக்கு நம்பளுக்கு இந்த சின்ன சின்ன இடத்துல இது நிலத்துக்கு தான் இப்போ பணத்துக்கு தான் ஓட்டிட்டு இருக்கேன் இந்த நிலம். இந்த நிலம் பார்த்தீங்கன்னா, நான் பணத்துக்கு தான் விட்டுருக்கேன். வருஷத்துக்கு ரூ. 3000 தந்துடுறேன். இதில எதனா விளையிறது கிழியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தரேன். இது வந்து நம்பளுது கொல்லி இருக்குது. கொல்லி இருந்தாலும் நான் பணத்துக்கு தான் விட்டுருக்கேன். நம்பளுக்கு மேல போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நான் காமிக்கிறேன் இருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தெரிதுங்க பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தெரிதுங்களா அந்த காடு, அந்த காட்டுக்கிட்ட போணும். ஓகேங்களா? அவ்வளோ தூரத்துக்கு போறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தண்ணி வசதி இல்ல. நம்ம போர்ல ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தண்ணி வருது. அத வச்சு நான் பார்த்தீங்கன்னா, இத பணத்துக்கு தான் ஓட்டிட்டு இருக்கேன். கடவுளு மேல நம்மளுக்கு தண்ணி அவ்வளவும் குடுக்கல. ஏன்னா மேட்டு நிலம்னால தண்ணி அவ்வளவும் குடுக்கல. கீழ ஓரளவுக்கு குடுத்துருக்காப்புல. ஆனா கிணறு வசதி இல்ல. கிணறு வசதி இருந்தா ஒரு நாளைக்கு நான் 1 ஏக்கரா பாய வைப்பேன் இந்த வெயில் காலத்துல. அந்த அளவுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாய வச்சுருவேன்.
இப்போதைக்கு ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட் என்னன்னா, சிறு பயிர் பண்ணுங்க. நல்ல லாபம் தரக்கூடிய பயிர் தான். அ ஒ ரூ. 5ன்னு கட்டு போனா கூட எந்த ஒரு நஷ்டம் இல்லைங்க. நான் சொல்றேன் பாருங்க. ஏன்னா வந்து நம்ம விடுற அளவுக்கு நம்மளுக்கு ஏன்னா மெயினா சொல்லப்போனா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 5னாவே ஐயோன்றாங்க. ஆனா நம்ப அது விளைய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம்ன்னு தெரியறதில்ல. இதுல இதுல மெயினா சொல்ல போனீங்கன்னா, நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. என்னென்ன பண்றேன்னு சொல்ட்டு. இந்த சொல்றேன் என்னன்னு சொல்ட்டு. இத நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம புழுதி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஏர் ஓட்டிர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புட்டையா கிளம்பும்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், டில்லர் வச்சு ஒரு டைம் ஏர் ஓட்டுறோம். அதுக்கு பெட்ரோலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் கணக்கு இதெல்லாம் கணக்கு சேர்த்தோம்னா நம்மளுக்கு அப்படி இப்படின்னு ஒரு 1000, ரூ. 1500 வந்துருது. டில்லரு நம்மளதுல பவர் டில்லர்ல. அதனால வெளிய இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வாடகைக்கு வாங்கிட்டு வந்து ஓட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அங்கருந்து பார்த்தீங்கன்னா, பாத்தி இழுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இங்கருந்து இந்த 8 பாத்தி இழுக்கிறது பார்த்தீங்கன்னா, மதியானம் ஆயிடும். வெயில் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது இழுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி, 4 மணி ஆயிடும். இந்த மாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை வர பார்த்தீங்கன்னா, ஒரு 1 கிலோ கீரை வர பார்த்தீங்கன்னா, ரூ. 450 கீரை வர. அந்த கீரை வேற, அதுக்கப்புறம் தண்ணி, அப்புறம் எருவு, இது வந்து பார்த்தீங்கன்னா, நானு அவ்வளவும் பார்த்தீங்கன்னா, அந்த உரம், கிரம்லாம் எதுவும் அவ்வளவும் கலக்கல. நான் வந்து இந்த எருவு இருக்கு பார்த்தீங்களா? மாட்டு எருவு. இந்த மாட்டு எருவு தான் நான் போட்டுருக்கிறேன். இந்த 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 இது மட்டும் கீரை. எப்படி வருதுன்னு பார்த்தேன், நல்லா அருமையா வருது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு பாத்திக்கும் நான் செக் பண்ணுவேன். இந்த உரத்துல போட்டா எப்படி வருது? இந்த அ நான் மாட்டு சாணத்துல போட்டா எப்படி வருது? அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்னும் செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா அ பாஸ் தான் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஃபெயிலியர்லாம் ஆவல. அந்த மாரி நெறைய விஷயத்துல நாம செக் பண்ணி பார்த்து தான் போடுவேன் நானு. இந்த மாரிலாம் கணக்கு போட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு இதுல செய்ற கூலி கூட நம்மளுக்கு வராது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா, இப்ப கூட சொல்றேன். நான் ரூ. 5ன்னு கட்டு தான் போடுறேன். ஜாஸ்தியா நான் கட்டு போடுறதில்ல. நான் கட்டு விலை விக்கிறது இல்லைங்க. ஏன்னா, மக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ரூ. 5லேருந்து ரூ. 6, ரூ. 7 வரைக்கும் போகுது எங்க ஊர்ல கட்டு. வெளியலாம் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு அவ்வளவும் தெரியாது. ஏன்னா, நானு வெளிய அவ்வளவும் போனதில்ல. நம்ம ஏரியா சின்ன கிராமம். அந்த கிராமத்துள்ளயே பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துருவோம். இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா கிராமம் இருக்கும். அந்த கிராமத்து ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் நம்போ இங்கேருந்து போயிட்டு வாஷ் பண்ணிட்டு அது ஃபுல்லாவே நம்போ கழுவி அதுக்கப்புறம் வண்டியில ஏத்தி, வண்டியிலேருந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு தெருமுனை இடத்துல எடுத்துட்டு சில டைம்ல மார்க்கெட்ல எடுத்துட்டு போயிருவோம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியா கேட்குறாங்க மார்க்கெட்ல. ஆ மார்க்கெட் எடுத்துட்டு போய் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம தெரு தெருவா வித்தோம்னா கூட ஓரளவுக்கு ஒரு ரூ. 5 ரூ. 6 கிடைக்குது. மார்க்கெட்ல போனா வெறும் ரூ. 3 தாங்க கேட்குறாங்க. நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு என்னங்க நமக்கு லாபம் கிடைக்குது? வெறும் ரூ. 3 தான் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நண்பா, ரொம்ப பெரிய பெரிய பயிர் பண்றதோட சின்ன சின்ன பயிர பண்ணுங்க. இந்த மாரி எனக்கு ஒண்ணே ஒண்ணு நண்பா, பெஸ்ட் எதுனா பார்த்தீங்கன்னா, சிறுகீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிக்கீரை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலக்கீரை. இது 4 போதும் நண்பா. அழகா ஆறாம நீங்க என்னட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் என் கடத்த தீர்த்துன்னு வரேன் நண்பா. அந்த மாரி நீங்களும் அந்த கடத்த தீர்த்துருவீங்க. ஓரளவுக்கு வட்டி கட்டினு கடத்த தீர்த்துன்னு வரேன். இதனால தான் நண்பா இது சிறு பயிர் பண்றதுக்கு காரணம். இன்னைக்கு இன்னைக்கு போனா எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னா ஒரு ரூ. 1000 கிடைச்சிரும் நண்பா. அந்த ரூ. 1000க்குள்ள நான் வந்தேன்னா, பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ரூ. 250 ரூ. 300 பெட்ரோல் போயிடுது. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானு ஓரளவுக்குன்னா எனக்கு 100 200 லாபம் கிடைச்சிரும். ஓகேங்களா? அந்த மாரி தான் சொல்றேன் நானு. இதுல லாஸ்ன்றது எதுவும் இல்ல நண்பா. பெஸ்ட் எதுனா சிறுகீரை, சிறு பயிர் மெயினா பண்ணுங்க. சிறு பயிர் பண்ணா கண்டிப்பா நண்பா, ஓரளவுக்குன்னா நம்ம கடத்த தீர்க்கலாம். ஓரளவுக்கு அதிகமா தீர்க்க முடியாது. ஓரளவுக்கு. நானு இதுக்கு மேல நண்பா தண்ணி அங்க போர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடுக்கலான்னு தான் ஒரு முடிவுல இருக்கேன். அப்படி எடுத்தேன்னா இஞ்சி, மஞ்சா, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு. இது பெஸ்ட்டு நண்பா. தென்னை மரம். இது பெஸ்ட்டு. இந்த மாரி தான் நான் பயிர் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் நண்பா. நான் முடிஞ்சா கொஞ்சம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நண்பா.